Exercise 5.2 levels. If I is in center of triangle XYZ, angle IYZ is equal to 30 degree and IZY is equal to 40 degree. Find YXZ. இதுக்கு முன்னாடி நான் drawing வரையில உங்களோட வரைக்கும் போது இன்னும் நல்லாவே புரியும். இதுதான் ஒரு ட்ரையாங்கிளோட டோட்டல் டிகிரி உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அதை வந்து இப்படி பிரிச்சுருக்காங்க. இது ஒய், இது இசட். இது வந்து 100 டிகிரியா, அதாவது இந்த பார்ட் மட்டும், இந்த பார்ட் நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி இது வந்து 30 டிகிரியா. இது ஐ, இது என்னன்னு தெரியாது, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் நம்ம எடுத்தோன்னு டக்குன்னு பார்த்தோன்னா என்ன பண்ணிடுவோம், ட்ரையாங்கிளோட டோட்டல் டிகிரி 180. இப்போ இதில் மொத்தம் எவ்வளோ இருக்குது, 30 + 100. இப்போ 130. இப்போ 130னா 40 டிகிரி. இது வந்து 40, 100 இல்லை 40. அப்போ 40 + 30 70. 187 பண்ணால் அப்போ 1110. இப்போ 1110 டிகிரி தான் இது. நல்லா அந்த இதை பாருங்கள், அவங்க கொடுத்துருக்கது இது மட்டும்தான். ஐ தான் வந்து இது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க பார்த்தோன்னே. இப்போ இது 30 டிகிரினா இதுவும் 30 டிகிரியாக தான் இருக்கும், இது 40 டிகிரினா இது 40 டிகிரியாக தான் இருக்கும். அதை நல்லாவே உங்களுக்கு பார்த்தோன்னே புரிய வச்சுக்கோங்க. இப்போது இல்லை இன்சென்டர் என்ன, ஐ இன்சென்டர் ஆஃப், எதுக்கு இன்சென்டர் அப்படின்னா ட்ரையாங்கிள் XYZ. அடுத்து ட்ரையாங்கிள் IYZ வந்து 30 டிகிரி. IYZ வந்து 30 டிகிரி, அதாவது ஒய்யோட தான் இங்கே எழுதுவாங்க. IZY வந்து 40 டிகிரி. IZY இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. இன்சென்டர் கொடுத்துட்டாங்க, அப்போ கிவன் இன்சென்டர்னு எழுதிக்கலாம். கிவன் இன்சென்டர் ஆங்கிள் XYZ is equal to angle XYZ plus IYZ IZY. அப்போது 30 டிகிரி ப்ளஸ் இங்கே IYZ வரும், ப்ளஸ் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. அதான் இங்கே இந்த ஆங்கிள் போட்டு எழுதுன்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அடுத்து அதே மாதிரி ஆங்கிள் XZY is equal to angle XZI plus angle IZY is equal to என்ன வந்துடும், 40 டிகிரி ப்ளஸ் 40 டிகிரி. 40 டிகிரி ப்ளஸ் 40 டிகிரி is equal to 80 டிகிரி. Sum of triangle is equal to 180 degree. Angle X plus angle Y plus angle Z is equal to 180 degree. எனக்கு angle X தெரியாது, ஸோ நான் அப்படியே வச்சுட்டு ஒய்யோடது 60 டிகிரி ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 80 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எனக்கு 180 டிகிரி. இப்போ 80 + 60 என்ன, 80 + 20 100, 100 + 40 140. இப்போது ஆங்கிள் எக்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் 140 இஸ் ஈக்குவல் டு 180. அப்போது இங்கே ப்ளஸ் இந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆயிடும். அப்போது ஆங்கிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 140 டிகிரி. அப்போது ஆங்கிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன டிகிரி, 40 டிகிரி. அப்போ அதோட ஆன்சர் 40 டிகிரி அப்படின்னு போட்டுருணும். அதாவது அவங்க ஃபிகரை நல்லா பார்த்துக்கோங்க, அவங்க கொடுத்துருந்தது என்னமோ இப்படி தான், இதோட டிகிரியும் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. இது மொத்த டிகிரியும் கொடுக்கல. இது மொத்த டிகிரி கொடுத்துருந்தா தான் மேலே உள்ளதுக்கு என்ன வந்திருக்கும், 110 டிகிரி வந்திருக்கும். உங்களுக்கு இருக்கிறது 1. அப்போது சென்டராக நம்மளுக்கு வந்துருச்சு. அப்போது இங்கே ஈக்குவலாக இருந்தால் அங்கே என்னவா இருக்கும், ஈக்குவல். இப்போ இங்கே 30னா அங்கே 30, இங்கே 14னா அங்கே 14, இங்கே 100னா அங்கே 100. 100 டிகிரின்ற போது எப்படி ஆயிடும், அப்டியூஸ் ஆயிடும். இப்படி வந்துடும், ஆங்கிள் இப்படி வந்துடும். இதுக்கு தான் 100 டிகிரி இருக்கும், இதுக்கு 30 டிகிரி வரும்.
இதுக்கு 40 டிகிரி வரும். நான் அப்படி யூஸ் ஆகல, அதை இன்னும் நல்லாவே படிச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களை நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.